தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜபாளையம் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் மக்களுக்கு குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தங்கபாண்டியன் எம்எல்ஏ பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜபாளையம் பகுதியில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இந்திரா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் மக்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ தங்கபாண்டியன் அவர்கள் முத்துசாமியாபுரம் ஊராட்சி, காமராஜர் நகர் மற்றும் சுந்தரநாச்சியாபுரம் ஊராட்சி பகுதிகளில் நேரில் சென்று பணியாளர்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் பணியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய, குறிப்பாக கிராம பகுதியை சார்ந்த பெண்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கட்டணமில்லா பேருந்து வசதி, புதுமை பெண் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என கூறினார். மேலும் தற்போது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக தர வேண்டிய ஊதியத்தை ஒன்றிய அரசு இதுவரை தரவில்லை. அதனை உடனடியாக தர வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஆகவே விரைவாக அதற்கான ஊதியம் வழங்கப்படும் என கூறினார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு மோர் குளிர்பானம் வழங்க வேண்டும் என குரல் எழுப்ப உள்ளதாக கூறினார். அப்போது பேசிய காளியாம்பாள் என்ற பெண்மணி, முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கெல்லாம் குளிர்பானம் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுபோல் பணி செய்யும் அனைத்து நாட்களிலும் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த எம்எல்ஏ அவர்கள், உங்களது கோரிக்கையை கண்டிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடைபெற இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கண்டிப்பாக குரல் எழுப்பப்படும் என கூறினார். அனைத்து ஊராட்சிகளிலும் கிளர்க் அவர்கள் மூலம் குளிர்பானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் நவமணி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் முத்துசெல்வி, ஒன்றிய கழக நிர்வாகிகள் மீசா நடராஜன் காந்தி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மாரிமுத்து, மாவட்ட பிரதிநிதி கணேசன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் மாரிமுத்து, கிளை செயலாளர்கள் சபரிமலை, வெங்கடேஷ், ஆனந்தன், லிங்கசாமி, கருணாகரன், லட்சுமணன், மகளிர் அணி ராணி, கழக நிர்வாகிகள், பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். பஞ்சாயத்தில் தர்மனடி பஞ்சம் வந்தா கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கொடி. தன்மானம் வீரம் காத்த குடி. திட்டத்துல நாங்க வேலை பார்க்கிறோம். காட்டு வசதியில வேலை பார்க்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி எதுவும் இல்லாம இருந்தது. இப்ப எங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மோர் அதெல்லாம் கொடுக்க ஸ்டாலின் இவ்வளவு தூரம் 1000 ரூபாயும் மாசம் ஏற்றி விடுதாரு. அது எங்களுக்கு ஒரு உதவியா இருக்குது. திரும்பியும் அவர் தான் அந்த கட்சிக்கு எங்களுக்கு வரணும். வந்தா தான் எங்களுக்கு உதவியா இருக்கும். ஏவள்ளி துட்டு வச்சிருந்தும் தள்ளி தள்ளி போவதில்லை, மேலென்றும் கீழென்றும் பேதம் இல்லை. ஐயா சொல்லி பாண்டியமலையை வந்தாரு, எங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. 26ல ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வரணும் தமிழகத்துக்கு. அவர் வந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்வாரு. நல்லா வந்திருக்காரு. அழகா கூல்ட்ரிங்க் கொடுத்துருக்க வேலை ஆகிற ஜனங்களுக்கு. அடுத்து என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கு. 2026ல ஸ்டாலின் வரணும், மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.